ஹலோ காய்ஸ் வணக்கம். வருஷம் வருஷம் நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை திருநாள் வரும். ஸோ, அதுக்காக நாங்க 4 பேரும் காலையிலே எந்திரிச்சு கல்லறைக்கு போயிருந்தோம். கல்லறை திருநாள் பத்தி நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். வருஷத்துல ஒரு நாள் கல்லறைக்கு போயிட்டு, நம்ம ஃபேமிலில யாராச்சும் இறந்துருந்தாங்கன்னா, அந்த கல்லறையில போயிட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு, நமக்கு புடிச்ச மாரி ப்ரே பண்ணிட்டு வரணும். இத இப்படி தான் பண்ணணும், அந்த மாரி தான் பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம மன திருப்திக்கு எப்படி பிடிக்குதோ, அத மாரி டெக்கரேட் பண்ணி அந்த மாரி ப்ரே பண்ணிட்டு வரணும். ஸோ, இதுல ஒரு இன்னர் பீஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த மாரி பண்ணிட்டு வரணும். எல்லாருமே அப்போ வந்திருப்பாங்க. கல்லறையே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூவெல்லாம் போட்டு. அதுக்கப்புறமா நாங்க வந்து மார்க்கெட் போயிருந்தோம். நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். கல்லறை நாள்னு சொல்றீங்க, மீனும் கறியும் ஆக்கி சாப்பிட்றீங்கன்னு. என்னைய பொறுத்தவரை என்னன்னா, நம்மள விட்டு இறந்து போனவங்க யாருமே நம்ம நல்லா சாப்பிடக்கூடாது, நம்ம நல்லா இருக்கக்கூடாது, சோகமா இருக்கணும்னு கண்டிப்பா நெனைக்க போறது கிடையாது. மனசார நெஜம்லயே அன்னைக்கு அவங்கள பத்தி நெனச்சு சோகமா இருந்தோம்னா அது ஓகே. பட் இன்னைக்கு வந்து கல்ற திருநாள். அதனால நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதனால இதுதான் சாப்பிடணும், அதான் சாப்பிடணும்னு நெனைக்கிறது என்ன பொறுத்தவரையும் கரெக்ட் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன்.